அத்தை, அவளுக்கும் எனக்கும் தான் ஆகாதுன்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? உன் பாட்டிக்கு சொன்னதுதான் உனக்கும். இல்லத்த, இவள போய் எதுக்கு? ம், ம், ம். அட, காஞ்சிபுர கனகலட்சுமி என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு ஏன் இந்த முக்கு முக்குற? உனக்கும் எனக்கும் இருக்கிற பஞ்சாயத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சு பேசி முடிச்சிடலான்னு தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. போதுமா? அத்தை, அவ இங்க இருந்தா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். அவளுக்கு இப்பவே வெளியே போக சொல்லுங்க. ஆமா பைரவி, சும்மாவே இவளால நமக்கு பிரச்சனை தான் வரும். முதல்ல இவளை அனுப்பி வை. ஆமா, என்னத்த அமைதியா இருக்கீங்க? ப்ளீஸ் அத்தை, அவளை போ சொல்லுங்க. இப்ப என்ன, நான் இங்க இருக்க கூடாது அப்படிதானே? ஆமா, இங்க இருக்காத, முதல்ல வெளியே போ. இங்க பாருங்க, நீங்க சொன்னதுனாலதான் நான் வந்தேன். ஆனா நான் இங்க வந்ததுல யாருக்குமே உடன்பாடு இல்ல. எனக்கும் வீடு வாசல்னு எல்லாமே இருக்கு. நான் எதுக்கு அத்தை அகதி மாதிரி இங்க வந்து இருக்கணும்? அதனால நான் என் வீட்டுக்கே போறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. துளசி நெல்லு. இங்க பாருங்க, இனி துளசி இங்கதான் இருப்பா. அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நான் சொல்றத நீ கேளு. அதிக பிரசங்கி, கூட கூட வாயாடிட்டு இருக்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? உங்களுக்கெல்லாம் அறிவில்ல? வயசு பொண்ணு, அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, வீட்ல தனியா இருக்காளே, நீங்க கூட்டிட்டு வந்தா ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அம்மா காரணம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டாங்களே. துளசிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அது என்னன்னு பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துளசி இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் அவகிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது. புரிஞ்சுதா? லக்ஷ்மி, முக்கியமா உனக்குதான். சரிங்க அத்தை. ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? இது ஏன் மாமா வீடு. நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு பிடிக்கலனா நீ கிளம்பி போ, சரியா? துளசி, நீ வா வா. சரி சரி விடுங்க. எல்லாம் போக போக உங்களுக்கே தெரியும். நீங்களா தேவையில்லாம எதையும் யோசிக்காதீங்க. பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? ஏய், அவளை இந்த வீட்ல இருந்து எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியும். நீ விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா இதுக்கு தேவையில்லாம துளசியை இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பாவுக்கு துளசியை பார்த்தாலே பிடிக்கல. ஆனா அம்மா துளசியை கூட்டிட்டு வந்து வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. ஏதோ சரியில்லையே. அம்மா இந்த மாதிரி சடனா மாறிட்டாங்க, அப்பா வேற மாதிரி மாறிட்டாரு. பாப்போம், இந்த வீட்டுல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வா துளசி, இந்த ரூம் தாமா ஃப்ரீயா இருக்கு. உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீ தாராளமா இங்கே தங்கிக்கலாம்.
ஆ துளசி, இந்த ஜன்னலை திறந்து வச்சா நல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வரும். ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். என்ன அசிங்கப்படுத்தணும்னே பாசமா கூப்பிடுற மாதிரி கூட்டிட்டு வந்து இங்க தங்க சொல்றீங்களா? ஆ, என்ன துளசி யோசிக்கிற? என்னாலலாம் இங்க தங்க முடியாது. ஏன் ஏன் உன்னால தங்க முடியாது? இந்த ரூம்ல தங்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. போதுமா? ஐயோ, இந்த ரூம் ஒண்ணுதானே. எங்க இருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும். வேற ரூம்ல விட்டா இவ என்ன பண்றான்னு பார்க்க முடியாதே. நாமளும் இவளை 24 மணி நேரமும் கண் பார்வையிலே வச்சுக்கணும். நான் எதுக்கு இப்படி கைலாங்கடை மாதிரி இருக்கிற ரூம்ல தங்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் எங்க வீட்டுக்கே போறேன். ஏய் துளசி, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? என்னமோ நீ 10 நாளா இங்க தங்க போற. 2 நாள் தானே இங்க தங்குனா ஒண்ணு குறைஞ்சிட மாட்ட. என்னால முடியாது அத்தை. நீங்க ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்குறதுக்காக நான் எதுக்கு கஷ்டப்படணும்? எனக்கு என்ன வீடு வாசல் இல்லையா? இப்படி வந்து இங்க தங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கு இல்லடி, எனக்கு தான் தலையெழுத்து. இப்படி உன்கிட்ட எல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு ஏன் தலையில எழுதி இருக்க பாரு. என்னத்த சொல்றது? ஆ, துளசி, கொஞ்சம் அப்படி இப்படிதாம்மா இருக்கும். நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. என் வீட்ல இதை விட நல்லாவே இருக்கும். நான் அங்கேயே போறேன். துளசி, இங்க பாரு. உன் வீட்டுக்கெல்லாம் நீ போக கூடாது. நீ இங்க தான் இருக்கணும். நீ இங்க தான் தங்கணும். மீறி அங்க போற இங்க போறேன்னு ஏதாவது சொன்னேன்னு வையேன். ஏய், அந்த பைரவிக்கு அப்படி என்னதாண்டி ஆச்சு? ஏண்டி இப்படி எல்லாம் பண்றா? அந்த துளசியே போறேன்னு சொல்றா. அவளை போய் வம்படியா இங்க தங்க வச்சு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். போ, போய் பாத்துட்டு வா போ. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படிதான் நான் இருப்பேன். என்ன மருமகளும் மாமியாரும் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. வாமா மகாராசி, உன்னதான் என்னடா ஆளை காணுமே நினைச்ச. கரெக்டா நீயே வந்துட்ட. நான் வராம எப்படி இருப்பேன்? என்னம்மா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சத்யவதி. துளசியே இங்க தங்க சொன்னேன். அவ தங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஏன் துளசி, நீ இங்க தங்க மாட்டியா? முடியாது. இது ரூமா? இங்க யார் தங்குவா? எலி, பாம்பு, புழு, பூச்சி தங்குற இடத்துல நான் தங்கணுமா? ஆமா, உங்க வீடு அப்படியே பெரிய பேலஸ். ஆமா, எனக்கு என் வீடு பேலஸ் தான். துளசி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். ஒரு 2 நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே இரு. உங்க அம்மா அப்பாவும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கணுமோ அங்க போய் இரு. சரியா? சத்யவதி, அவ அப்படிதான் சொல்லிட்டே இருப்பா. ஆனா தானா இங்கே தங்குவா. நீ வா. ஆமா ஆமா, பெரிய அக்கறை தான். இங்கெல்லாம் யாரு தங்க முடியும்? பைரவி, என்ன நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? அவளை எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? வந்ததோட இல்லாம அவளை இங்க தங்க சொல்லி பாடா படுத்திக்கிட்டு இருக்க. என்னாச்சு பைரவி? ஏன் இப்படி மாறிட்டே நீ? ஆமா அத்தை, நீங்க மனசு மாறிட்டீங்க. உங்க மனச அந்த துளசி ஏதோ செஞ்சிட்டா. இப்போ நீங்கெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ உங்களை நம்பி வந்த நான் தான் அம்போன்னு நின்னுட்டு இருக்கு. அடிச்சி கொஞ்சம் வாய மூடு. என்ன சித்தி, அவதான் சின்ன பொண்ணு. என்ன பத்தி புரிஞ்சுக்காம பேசுறானா? நீங்களுமா? நான் காரணம் இல்லாம அந்த துளசியை இங்க கூட்டிட்டு வரல. எல்லாம் காரணமா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அததாம்மா நானும் அப்போத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அம்மா எதை செஞ்சாலும் அதுல ஒரு சாணக்கியத்தனம் இருக்குன்னு. இவங்க தான் அதை நம்பவே மாட்டேங்கிறாங்கம்மா. நீங்க தானே என்கிட்ட அவ வீட்லயே இருந்தா என்ன பண்றான்னு தெரியாது, அவளை நம்ம கண் பார்வையிலே வைக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, எதிரிய எதிரில வைக்கிறத விட
பக்கத்துல வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்பதான் அவளோட ஒவ்வொரு அசைவும் நமக்கு தெரியும். அவ இப்போ நம்ம வீட்ல நம்ம கண் பார்வையில இருக்கா. நம்ம அத்தனை பேரையும் ஏமாத்திட்டு அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அட ஆமா இல்ல. இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சுதே, ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மி, இப்போ உனக்கு புரியுதா? நல்லா புரிஞ்சுது அத்தை. கொல்றதுல 2 வகை இருக்கு. விஷம் கொடுத்தும் கொல்லலாம், வெல்லம் கொடுத்தும் கொல்லலாம். ம். நான் 2வது வகை, சத்தம் இல்லாம காரியத்தை முடிப்பேன். பொறுத்திருந்து பாருங்க. பாத்தியா லட்சுமி, பைரவி எது பண்ணாலும் உன் நன்மைக்காக தான் பண்றா. ம். இத பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அந்த விஸ்வா கையால தாலிய மட்டும் வாங்கிக்கோ. என்ன? ஆ, கண்டிப்பா பாட்டி. மாமா எனக்கு தான், நீங்க கவலையே படாதீங்க. செல்லம் நீ. பைரவி, தண்ணி கொண்டு வா. அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாது. அப்படியே மீறி பண்ணாலும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தான் உயிருக்கு ஆபத்து. சிவகாமி, அவங்க என்னோட நாத்தனாரு, இவரோட கூட பிறந்த தங்கச்சி. நாங்க சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டோம், இவ இவனுக்கு தானே. இப்ப அவங்களை எப்படி பிரிக்க முடியும்? பிரிச்சே ஆகணும், இல்லனா நீங்க ஒரு உயிரை இழக்க வேண்டியிருக்கும். இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்தா கண்டிப்பா அந்த பொண்ணோட தாயாருக்கு உயிர் போகும். நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கங்க. ஆனா நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா இது உயிர் விஷயம். துளசி, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ற? ஏன் மாமா, நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அத்தை தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்ன பைரவி இதெல்லாம்? அது என்னதான் இருந்தாலும் அவ வயசு பொண்ணுங்க. சிவகாமி ஏதோ நடப்பயணம்னு சொல்லி திருப்பதி கோயிலுக்கு போயிட்டா. இப்போ இவ அப்பாவும் டியூட்டி விஷயமா வெளியூருக்கு போயிட்டாரு. அவங்க 2 பேரும் வரத்துக்கு 2-3 நாள் ஆகுமா. அது வரைக்கும் துளசி மட்டும் எப்படிங்க அவங்க வீட்ல தனியா இருக்க முடியும்? காலம் கெட்டு கிடக்குதுங்க. துளசி தனியா வீட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாராவது ஏதாவது வம்ப பண்ணி அவ வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுங்க. 1000 பிரச்சனை எனக்கும் அவங்களுக்கும் இருந்தாலும்
அவ உங்க தங்கச்சி பொண்ணு, அப்படியே விட்டுற முடியாதுல்ல? அதெல்லாம் சரி. ஆனா எல்லாம் தெரிஞ்சுமா நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க? மறந்து போச்சா உனக்கு? நான் மறக்கலங்க, எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் அப்புறம் எதுக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்த? ரெண்டு நாள்ல ஒண்ணும் ஆயிடாதுங்க. நாளைக்கு ஒரு பழி பாவம் ஏன் மேல விழக்கூடாதுன்னு தான் நான் துளசியை இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்கு அவ குடும்பத்து மேல கோவம் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் அக்கறையும் இருக்கு. ஒரு பொண்ணு வீட்ல தனியா இருக்கும்போது 4 பேர் எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கங்கறத பத்தி எனக்கு தெரியும். எல்லாம் சரி பைரவி, இருந்தாலும் ஏங்க 2 நாள்ல ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துலயும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க. என்னமோ பண்ணி தொலை. மாமா அத்தை, மாமா சொன்னார்னு சொல்லி தானே என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா மாமாவுக்கு நான் இங்க வந்ததே பிடிக்காத மாதிரி இருக்கேன். நான் வேணும்னா எங்க வீட்டுக்கே போயிடுவா. துளசி, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ ஏன் தேவையில்லாம யோசிக்கிற? அவர் எப்பவுமே இப்படிதான். இத்தனை வருஷம் உங்க மாமாவோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். அவர் டியூட்டி முடிஞ்சு வந்த உடனே எப்படி பேசுவாருன்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் நீ ஒண்ணு பெருசா எடுத்துக்காத, விடு. சரிங்க அத்தை. சித்தி, ம் என்ன சித்தி நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போய் தூங்குங்க. ம் சரிம்மா. ஏ லக்ஷ்மி, உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? போய் தூங்கு, போ. துளசி, நீயும் போய் படுத்துக்கோ. ம் ம். ம். மாமா நம்மள பார்த்த உடனே ஏன் அப்படி அதிர்ச்சி ஆனாரு? மாமாவுக்கு நாம இங்க வர்றது, விஸ்வா கூட சேர்றது எதுவுமே பிடிக்கல. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. மாமா மனசுல நம்மள பத்தின வெறுப்பு வர அளவுக்கு ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கு, இல்ல நடத்தப்பட்டிருக்கணும். ஆனா அப்படி என்ன நடந்ததுன்னு தான் தெரியல. கண்டிப்பா பெரிய ரகசியமா தான் இருக்கும். அதுவும் என்ன பத்தி தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறேன், யார் என்ன பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏய் துளசி, அம்மா, என்னாச்சு?